அனைவருக்கும் வணக்கம். அனைவரையும் தஞ்சை சமையலறையில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிட்ஸு ஸ்பெஷலுங்க. அவங்க எப்போவுமே கேட்குறது என்னங்க, பீஸா பர்கர். அதானே பீஸா கொடுக்க பயமாக இருக்கா? வாங்க இப்படி செஞ்சு கொடுப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பால் அரை கப், அது கூட நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய், ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். நம்ம இது எல்லாத்தையும் கடாயில் வச்சுருக்கோம். இந்த கப்பால் நான் ஒரு கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். ஸோ இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு, அதையும் இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட நான் ஸ்லைஸ் சீஸை சேர்த்துருக்கேன். அது கொஞ்சம் நல்லா அது சூட்லேயே அப்படியே மெல்ட் ஆகிடும். நீங்கள் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ நம்ம சீஸ் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இதுக்குள்ளே மொசரல்லா சீஸ் நம்ம கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். லைட்டாக கொஞ்சம் சேர்த்தா போதுங்க. சேர்த்துட்டு நம்ம இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இதெல்லாம் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். பாருங்கள், எல்லாமே நல்லா மெல்ட் ஆகி நல்லா சீஸு நம்ம நல்லா ஒரு லிக்விட் ஸ்டேஜுக்கு இருக்குது. இந்த மாதிரி ஒரு லிக்விட் ஸ்டேஜுக்கு இருக்கணும். நம்ம தவா வச்சுருக்கோம். தோசைக்கல் காஞ்சிட்டு இருக்கு. இப்போ நான் நார்மல் தோசை மாவு தான் வீட்டில் ஜென்ரலாக இருக்கிற தோசை மாவு எடுத்து நல்லா தோசை ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் நல்லா மெலிசாக நல்லா சுற்றி வர ஈவனாக தோசை ஊற்றிக்கோங்க. நல்லா மாவை எங்கே பார்த்தாலும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுற அளவுக்கு ஈவனாக ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம ஈவனாக தோசை ஊற்றியாச்சு. இது கூட நான் கொஞ்சமாக வெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். வெண்ணெயை கொஞ்சம் நான் கெட்டியாக இருக்கிறதுனால வச்சுட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். நம்ம வெண்ணெய் மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இதை இப்போ எங்கே பார்த்தாலும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தோசையும் கொஞ்சம் ஈவனாக பண்ணிக்கலாம். நல்லா எங்கே பார்த்தாலும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் போல் சில்லி சாஸ், இப்போ கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ், கெச்சப், நீங்கள் எது வேணாலும் போட்டுக்கோங்க. இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை எங்கே பார்த்தாலும் தோசையில் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நீங்கள் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. தோசையில் எங்கே பார்த்தாலும் படணும். அந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க தோசை கரண்டி வச்சு. இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ண போகிறோம். பொடிசாக நறுக்கின வெங்காயத்தை ஸ்லைஸாக நான் கட் பண்ணியிருக்கேன். இதை இதில் தூவிக்கலாம். நல்லா எங்கே பார்த்தாலும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நீங்கள் வெங்காயத்தை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. முட்டைக்கோஸ் இதுவும் நம்ம இதில் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் போட்டுக்கலாம். பட் நம்ம இது குயிக்காக இருக்கிறதுனால இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ரெட்டு கேப்சிகம் அதுவும் நான் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் கொஞ்சம் ஹாஃப் குக்லேயே நம்மளால் சாப்பிட முடியும். அடுத்தது க்ரீன் கேப்சிகம். ஸோ இதெல்லாமே நல்லா ஈவனாக எங்கே பார்த்தாலும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு தோசை கரண்டி வச்சு லைட்டாக எல்லாத்தையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு அமைக்க விடுங்க. இது கூட கொஞ்சமாக மொசரல்லா சீஸை எல்லாம் ஈவனாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இது கூட கொஞ்சம் போல் நம்ம ஒயிட் சாஸ் ஃபஸ்ட்டே பண்ணணும் இல்லையா, அந்த ஒயிட் சாஸையும் இது கூடவே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கொஞ்சமாக வெண்ணெய் எடுத்து ஒரு ஸ்பூனில் வச்சுட்டு இந்த ஓரம் எல்லாமே வெண்ணெயை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. வெண்ணெய் கொஞ்சம் உங்களுக்கு டைலூட்டாக இருந்தது அப்படின்னா வெண்ணெய் அது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இல்லைனா இந்த மாதிரி ஒரு ஃபோக்கில் எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக ஓரம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. பாருங்கள், நம்ம தோசை ஆல்ரெடி ரெடி ஆகிடுச்சு. பாருங்களேன், அந்த சீஸ் எல்லாம் அப்படியே லைட்டாக மெல்ட் ஆகி நின்றுட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை கடாயிலேருந்து எடுத்துடலாம். நீங்கள் ஒரு பிளேட்டுக்கு இதை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அடுப்பு எப்போவுமே லோ ஃப்ளேமில் இருக்கணும். நீங்கள் இதெல்லாம் பண்ணும்போது அப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் மூடும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இல்லைனா தோசை கருகிடும். தோசை கருவக்கூடாது. அதனால் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். இப்போ இதை நம்ம ரோல் பண்ணி அழகாக ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப இஷ்டமாக இருக்குங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா. பீஸாவை நம்ம சம்டைம்ஸ் மைதா மாவுலாம் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம தோசை மாவுலேயே நல்ல ஹெல்த்தியாக டேஸ்டியாக பண்ணி கொடுத்துடலாம். இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட சீஸ் தோசை, பீஸா தோசை சூப்பராக ரெடியாக இருக்குது. கிட்ஸு ஸ்பெஷல். கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் வீடியோக்களை தெரிந்து கொள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.